வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் ஆந்திர பிரதேச கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அதே பகுதியில் தற்பொழுது நீடித்து வருவதாகவும், இதன் தொடர்புடைய காற்று சுழற்சி என்பது 4.5 கிலோமீட்டர் வரையிலும் தரைமட்டத்திலிருந்து மேலேயே நீடித்து வருவதாகவும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது 2 நாளாகவே வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை ஒட்டி இருந்த நிலையில் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் ஆந்திர பிரதேசம் மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு, அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.